வந்து நெருப்புலேருந்து ஒரு தலைவன் வந்தான், அங்கே தான் தெரிச்சிருச்சு அப்படியே சீனு. அந்த எடிட்டட் வெர்ஷன் தான் இப்போ வேணும். இது நல்லா இருந்துச்சு. ரீஎடிட் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய தேவையில்லாத சீன்ஸ், கொஞ்சம் போரிங் சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன லாக் இருக்குண்ணா, இது அது இல்லை. திரும்பி கம்பேக் கொடுப்பாரு. கருப்பு படத்தில் வருவார் கம்பேக். அஞ்சான் பாட்டுலாம் வராது, அதெல்லாம் எதிர்பார்க்காங்க. அது டேரக்டர் தளபதி தான். பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். ஒரு ஸ்க்ரீன் பிளேவே வேறு மாற்றிருக்காங்க. அதாவது வந்து ஸ்டார்டிங் நம்ம பார்த்துருக்க படத்துக்கும் இது வந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக என்ன கதையோ அதுலேருந்தே கொண்டு வந்து அப்புறம் நம்ம என்ன தேவையோ அது காட்டிட்டு அந்த 2 ஹவர்ஸுன்றத அவ்வளோ கிறிஸ்பாக ரன் டைமில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்கானுங்க. இப்போ ஏன் அதை குறைன்னு சொன்னாங்கன்னு தெரில. இதே மற்ற ஆக்டர்ஸ்னால் எல்லாமே சூப்பராக வச்சு பேசுவாங்க. விக்ரம், தனுஷ், சூர்யா, அப்புறம் கமல்ஹாசன், இவங்களாம் வேறு இது பார்த்து. இதே மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸும் இருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் நேற்று கொண்டாடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, சூப்பராக. என்றைக்குமே நான் சூர்யா ஃபேனாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை ப்ரொடியூசர் சைடில் ஒரு ஃப்ளாப்பான மூவியாக அப்போ அவங்க ஜட்ஜ் பண்ணியிருந்தாலுமே சூர்யா அண்ணாவோட டாப் எங்களுக்கு ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து எப்போவுமே அஞ்சான் எப்போவுமே இருக்கும். அஞ்சான் வந்து சூர்யா அண்ணா ஃபேன்ஸுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட் மூவி தான். தேங்க்யூ லிங்க். படம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம அஞ்சான் 1ல் வந்து எதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சோமோ அந்த சீன்லாம் தூக்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூர்யா அண்ணா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும். இது அன்றைக்கே பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அஞ்சானில் ஆரம்பித்து அஞ்சானில் முடியும். இதுக்கப்புறம் யாரும் கிடையாது, நம்ம மட்டும்தான். சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் மட்டும்தான், சூர்யா அண்ணா மட்டும்தான். படம் வெயிட்டாக இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். இந்த வெர்ஷன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இதுவே வந்து 100 நாள் ஓடும், அந்த மாதிரி இருக்குது. படம் தரமாக இருக்குது. ஹாய்ண்ணா, சொல்லுங்கள். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா சார். நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த படம் பார்த்தது தான். அப்போ நான் பார்த்த 7th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் 2014 இப்போ திரும்ப பார்க்கும்போது அதே வைப், அதே இது ரொம்ப சூப்பராக இருக்குது மூவி. ரீஎடிட் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய தேவையில்லாத சீன்ஸ், கொஞ்சம் போரிங் சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த போரிங் சீன்ஸ் சொல்ல முடியாது, அந்த சூரி வர சீன்ஸாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் சீன்ஸ் நிறைய கட் பண்ணிட்டாங்க. பாட்டில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ லிங்குசாமி சார் திரும்ப இந்த மூவியை ரீரிலீஸ் பண்ணதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்க ஒரு சூர்யா ஃபேனை வந்து வெறித்தனமான ஒரு சூர்யா ஃபேனாக மாற்றின படம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூர்யா ஃபேன்ஸுக்குமே அஞ்சான் மட்டும்தான். இது அப்போ வந்து கலெக்ஷன்லேயும் சரி இல்லை ப்ரொடியூசர் சைடில் ஒரு ஃப்ளாப்பான மூவியாக அப்போ அவங்க ஜட்ஜ் பண்ணியிருந்தாலுமே சூர்யா அண்ணாவோட டாப் எங்களுக்கு ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து எப்போவுமே அஞ்சான் எப்போவுமே இருக்கும். அஞ்சான் வந்து சூர்யா அண்ணா ஃபேன்ஸுக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட் மூவி தான். தேங்க்யூ லிங்குசாமி சார். தேங்க்யூ. கரெக்டு தான். இவ்வளோ பேர் ஆடியன்ஸோட பார்த்து வைப் பண்ணுற டிஃப்ரெண்ட் வைப் தானே, என்ன தான் நம்ம டிவியில் பார்த்துருந்தாலும். ஸோ நல்லா இருந்துச்சு. கனெக்ட் பண்ணுறப்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்களும் சூர்யா ஃபேன்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் சூர்யா ஃபேன்ஸில் நாங்கள் எப்போதுமே சூர்யா மாஸ் தான். நல்லா இருக்கு. பெர்ஃபெக்ட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. 2 வருஷம் நல்லா தான் இருக்கு. கம்பேரே பண்ண முடியாது, ரெண்டுமே சூப்பர். சூர்யா மூவிஸ்னாலே சூப்பராக தான் இருக்கும். படமே வைப் தான். இன்ட்ரோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க இன்ட்ரோ. ஏதோ ஒன்று. பட் இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நல்லா இருந்துச்சு. சூர்யாவே பிடிக்கும். அந்த சாங்ஸ் ஆகட்டும், அங்கே வந்து சாங்ஸ் அந்த சூர்யா சாங்ஸ் போடுனாட்டும், நாங்கள் திருப்பியும் அந்த சாங்கை ரிப்பீட் பண்ணாட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஆஸ் யூஷுவல். சமந்தா பற்றி சொல்லுமா, எப்பவுமே மாஸ் தான். சூப்பர் தலை. அஞ்சான் தலைவர் திரும்பியும் இருக்காரு. அதே தான், அதே ஸ்டைலு, அதே லுக்கு, வாயிலேருந்து அந்த டூப்பிக் எடுக்க எல்லாமே வேற மாதிரி தலை. தரமாக இருந்துச்சு படம். தரமான சீன் ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. அந்த சீனை தியேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும். அதுதான் என்ட்ரி போட அந்த இருக்கீங்களாம் தேவையே இல்லை. நெருப்பு வந்து நெருப்புலேருந்து ஒரு தலைவன் வந்தான், அங்கே தான் தெரிச்சிருச்சு அப்படியே சீனு. அந்த எடிட்டட் வெர்ஷன் தான் இப்போ வேணும். இது நல்லா இருந்துச்சு. 36 நிமிஷம் சூரிய போர்ஷன் எடுத்துட்டாங்க, ஓகே தான். அதெல்லாம் காமெடி போர்ஷன் தேவையே இல்லை. இந்த படத்துக்கு ஏன் காமெடி இது முக்கியம்? நண்பனுக்காக போராடுறது காமெடி முக்கியம். யாரு அவருக்கு அப்போ காமெடியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க சீன்ஸ் எடுத்தது கொஞ்சம் ஓகே தான். ஆனால் அந்த லேக்ன்ற போர்ஷன் இருந்தது, அங்கே தான் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் எடிட்டே பண்ணாங்க. ஸோ கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டு ஃபுல்லாக அந்த 2 ஹவர் காமிச்சிருக்காங்க. அந்த ஒயின் ஷாப் சீன் தேவையே இல்லைன்னு சொல்கிறேன்னு. எடுத்து அடுத்த செகண்ட் நெருப்பு பறகுது அப்படியே. மும்பைன்னு போட்டுன்னு தெரியுது. அதுவே போகுந்தல. ஃப்ளாஷ்பேக் தேவை. ஒரு சீனும் எடிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை. ஒரு துப்பாக்கி 2 மாதிரி வச்சுக்கோங்க. தரமா அப்படியே மும்பை சீனை ஆரம்பிக்குமா, சலன்னு போதா, சல்லுன்னு மும்பையிலே முடிஞ்சு. மும்பை ஒன்று நினச்சியா, நான் சாவ நீ தான் முடிவு பண்ணணும், நீ சாவ நான் தான் முடிவு பண்ணணும். அவ்வளோதான் தலை. அஞ்சான் பார்ட் 2 வெயிட்டிங் தலை. வெறித்தனமா இருக்கு. லிங்குசாமி சார் அஞ்சானை கொடுத்துருங்க. ரிட்டன் பார்ட் 2 எங்களுக்கு வேணும். அதே படம் தான், அதே தலைவன் தான், அதே இருந்தாலும் அவர் ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரீனில் வரும்போது அவர் எங்களுக்கு வேறு லெவல், புதுசாக பார்க்குற மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு கொடுக்குறாரு அவர். இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்?
இதில் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னா அதை ரீஎடிட் பண்ணியிருக்காங்க. அந்த பிஜிஎம்லாம் ஒரு சில சீன் வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து மேட்ச் பண்ணி அதை விட வைபாக ஃபஸ்ட் இருந்ததை விட அஞ்சான் படம் வந்து வேறு லெவல். ஏன்னா அதில் தான் அந்த படத்தை பார்த்தா அவருடைய ஸ்டைலை பார்த்து தான் நான் ஃபேனே ஆனேன். அப்போ வந்து ரீஎடிட் பண்ணி அவர் வந்து என்னால் பார்க்க முடியல 2014. ப்ரோ அப்போ நான் 4th 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். 2014 ரிலீஸ் ஆச்சு. நான் 4th 5th படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்போ வந்து தேட்டர்லலாம் பார்க்க முடியாது இல்லையா. ஆனால் இப்போது ரிலீஸ் பண்ணுறது வந்து எங்களை மாதிரி ஃபேன்ஸ் வந்து மறுபடியும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். என் நிஜமாலே அஞ்சான் பார்த்தது வந்து அந்த பேனரில் நான் போய் ஃபோட்டோலாம் எடுத்த ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய அவர் பார்க்க முடியாத நான் சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்தது மறுபடியும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி தான் ப்ரோ. அவர் வந்து ஒரு காமெடி சீன் ப்ரோ, ஒரு படம்னா ஒன்று காமெடி இருக்கும், அது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. சூரி சார் வருவார், அந்த காரில் வந்து ஓட்டலாம் இருக்கும். அந்த சீன்லாம் வந்து நான் மிஸ் பண்ணோம். அதை மேட்ச் பண்ணி ஒரு வைபாக கொண்டுட்டு போயிட்டாங்க அஞ்சான். அப்படி இல்லை ப்ரோ, பழைய அஞ்சானும் இப்போ இருக்கிற அஞ்சானும் வேறு லெவல் பண்ணணும்னு நல்லாவே எடிட் பண்ணியிருக்காங்க. டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் குறை சொல்ல வேண்டியது ஒன்றுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. சூரி சாரோடைய அந்த என்ட்ரி மட்டும் இல்லை, அது மட்டும் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவர் தான் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் எடிட் பண்ணனால கொண்டாடல. என்னால் அப்போ கொண்டாட முடியல, தேட்டரில் வர முடியாத சுச்சுவேஷன். வர முடியாத என்ன அகைன் எடிட் பண்ணி என்னை பார்க்க முடிய வைக்கிறதுக்கு அது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா மறுபடியும் பார்க்குறதுன்றது. பார்ட் 2, 3, 4, 5, 6 போயிட்டே இருக்கலாம். ஃபேனாக நாங்கள் எத்தனை தடவை வேணால் பார்ப்போம். ரீலீஸ் எப்படி வேணால் போடுங்க, நான் பார்த்துட்டே இருப்போம் நாங்கள் எல்லோரும். நான் பழைய வருஷம் நான் பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் வந்து பார்க்குறேன். இல்லை அது சண்டேன்னு சொல்ல முடியாது, மாதிரி வைபாக இருந்தது. சவுண்டு எஃபெக்ட்லாம் ஆக்சுவலி நான் என்னோடய சிஸ்டர் கூட வந்தேன். நான் வந்து தளபதி ரசிகர். என்னை பார்த்ததுனால அவள் ஆசைப்பட்டா என் கூட வந்து பாரு சூர்யா படம் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னால் சரி நான் வந்ததுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஓகே தான், அப்படிலாம் இல்லை, எப்பயுமே தளபதி தான். பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு படம். சொல்லுங்க. இல்லை அவங்க சொன்னாங்க எப்பவுமே தளபதி தான், ஆனால் நடிப்பின் நாயகன் ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர், யாரும் கிடையாது. நீங்கள் சத்தம் எப்படி இருக்குது ஃபைட் சீன் எப்பேற்பட்ட கந்தாரா படத்தையே கூட்டி கொண்டாடினாங்க, கங்குவா கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ ஒருத்தர் மேலே வர்றாருன்னா இன்டைரக்டாக டீபிகேட் பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ். ஹிந்தி படமும் சரி கர்நாடகா படமும் அதுதான் தூக்கி கொண்டாடுறாங்க, நம்ம தமிழ் படத்தை கொண்டாட மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள், கங்கோ வந்து எப்படிப்பட்ட படம், அதே கீழே இறக்கி விட்டாங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லை. இப்போ ஒருத்தர் மேலே வர்றாருன்னா பொறாம தான் ப்ரோ, சீரியஸாக பொறாம தான். ஆனால் யார் என்ன பண்ணாலும் எங்கள் அண்ணன் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போயே சொல்கிறேன், எங்கள் அண்ணன் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுதான். ஆனால் என்னாலும் எங்கள் அண்ணன் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் அண்ணாவை நாங்கள் எக்கவே எங்கள் அண்ணன் நாங்கள் பார்த்துக்குறோம். யாரும் எங்கள் அண்ணன் தொட முடியாது, கிட்டே வர முடியாது. அதில் வந்து சில பல சீன்ஸ் அந்த சூரிய சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்க, அது ஃபைன் தான், அது ஓகே தான். அது இரிட்டேட்டிங்னு இல்லை, அது ஓகே தான். பட் இப்போ அது கட் பண்ணது கொஞ்சம் ஓகே தான், ஃபாஸ்ட்டாக போச்சு, ஸ்பீடாக போச்சு, மற்றபடி எல்லாம் ஓகே தான். அந்த ஒயின் ஷாப்பில் அந்த ஒயின் ஷாப் சீன் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். ஒயின் ஷாப் சீன் தான் மிஸ் ஆகிருக்கு. ராஜீவ் பாய்னா ராஜீவ் பாய் தான், அந்த அந்தேரி கிங்னா அதுதான். அப்போ வேறு மாதிரி இருந்தார், இப்போ வேறு மாதிரி இருக்காரு. கண்டிப்பாக கொண்டாடப்படும், ஏன் கொண்டாடப்படாது? இத்தனை வருஷம் கழிச்சு வருது, ஏன் கொண்டாட மாட்டாங்க? இல்லை நீங்கள் பாருங்கள், கமலாலே பாருங்கள், சாட்டர்டே சண்டேல ஹவுஸ்ஃபுல். எங்களுக்கே திருப்பி பார்க்க டிக்கெட் கிடையாது எங்களுக்கு. சத்தியமாக அதெல்லாம் சூப்பர் சீன். நான் சூர்யா தானே, ஆமாம் போட்டிருக்கேன். எதுக்கு அதெல்லாம் எடிட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதெல்லாம் எதுக்கு எடிட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான். நான் சூப்பராக இருந்துச்சு. லிங்கசாமி எடுத்த டேரக்ஷன்லாம் அவரும் வந்திருந்தார். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேரக்ஷன் அது ஏன் அதை குறைன்னு சொன்னாங்கன்னு தெரியல. இதே மற்ற ஆக்டர்ஸ்னால் எல்லாமே சூப்பராக வச்சு பேசுவாங்க. விக்ரம், தனுஷ், சூர்யா, அப்புறம் கமலாஸ், இவங்கெல்லாம் வேறு இது பார்த்து. இதே மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸும் இருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் நேற்று கொண்டாடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, சூப்பராக. என்றைக்குமே நான் சூர்யா ஃபேனாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரிஜினல் வெர்ஷன் போட்டிருக்கலாம், இது ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இல்லைங்கன்னா அது நிறைய பேர் எல்லாமே இந்த 1901 அன்பே சிவம் எல்லாமே அதே மாதிரி தானே, அதே கதை தானே இருக்கும். இப்போ இது நாங்கள் என்ஜாய் பண்ணியிருப்போம்ல, இது எடுத்ததே அதே ஃபேன்ஸ்க்காக தான். ஆனால் பரவாயில்ல, இப்போயும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான். அந்த பால் சீனின்னு 1-2 சீன் கட் பண்ணிட்டாங்க, சூர்யாலாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. அது ஏன்னே தெரில. என்னதுன்னா அதுதான் ஃபுல்லாக சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக மாஸ் சீன்ஸ் வச்சுட்டாங்க. இந்த ஆமாம் ஆக்சுவலாக ஜோக்கே இல்லை, நீங்கள் சொல்லி தான் எனக்கு இதுவே ஸ்ட்ரைக் ஆகுது. ஜோக்கே இல்லாமல் போயிடுச்சு.
சூரியலாம் அந்த வந்து இந்த ஓட்டை ஆயிடுச்சு அந்த சீன் எல்லாமே போயிடுச்சு. அந்த பார் சீனில் பண்ணிங்க கிட்ட போயிட்டு சிங்கத்தை பற்றி கேட்ட அந்த சீன் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஏன்னே தெரியல, நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அந்த சீன் வந்து கத்தலான்னு ரெடியாக இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சீன் எனக்குமே சூப்பர், இன்ட்ரோல் சீன் எனக்குமே சூப்பர். இவன்லாம் அவ்வளோதான், வாய்ஸ் பார்த்தாலே தெரியலையாண்ணா எப்படி வாய்ஸே போயிடுச்சு. விழிகள் இல்லை உன் தேடல், செவிகள் இல்லை உன் பாடல், இரண்டுக்கும் நடுவிலை இதயத்தின் உரையாடல், காதலுக்கு விலை இல்லை எதை கொடுத்து நான் வாங்க, உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட எதுவும் இல்லை, யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம் என்னை பார்த்த பிறகும், ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம், நீ எப்போ சொல்வாய் காதல் சம்மதம், இது வந்து காதல் ஆசை யாரை விட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. அந்த பிரைம் யூவன் சொல்கிறான். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த சாங் யார் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லு. நோ அந்த சாங் வந்து வர்ஷினிக்கு டெடிகேட் பண்ணுறாங்க. கட் பண்ணிடுங்க ப்ரோ, பெரிய பிரச்சனை. சின்ன பையன் அதான் ஃபர்ஸ்ட் இயர். அதெல்லாம் கட் பண்ணிருக்கேன். நான் சொன்னேன் அதெல்லாம் நம்ம டெடிகேஷன்ல இருக்கு. பாட்டு எல்லாமே சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி 2 வாட்டிலாம் போட்டாங்க. ஓகே. பழைய அஞ்சானுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ப்ரோ? ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அது ஒரு படம் கதைனா இது ரீஎடிஷன் பண்ணி பாட்டோட வைப் வெறும் பாட்டு மட்டும் வச்சு நல்ல ஒரு வைப்போட பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணணும். படம் கதை எல்லாரும் பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணுறதுக்கு வரும், பாட்டு வச்சு பண்ணியிருக்காங்க. அதுதானே, எதுவுமே இல்லை, எல்லாமே அதே தான். பழைய பாட்டு வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. சூர்யா மாஸ் கட்டியிருக்காரு இந்த வாட்டி. திரும்பி கம்பேக் கொடுப்பாரு. கருப்பு படத்தில் வருவார் கம்பேக். அஞ்சான் பாட்டுலாம் வராது, அதெல்லாம் எதிர்பார்க்காங்க. அது டேரக்டர் லிங்குசாமி சார் சொல்லிட்டாரு அது வரும்ன்றாங்க. நான் வெயிட் பண்ணுவேன். இவன் வெயிட் பண்ணுன்றான், எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். கருப்புல பேக்கப் கொடுக்குறாரு. அது லாஸ்ட்ல முடிக்கிறப்பமே அதுக்கு எதுவுமே கதை வச்ச மாதிரி இல்லை. அஞ்சான் வைக்காம வேற படம் பேர் வச்சு வருவார், கண்டிப்பாக வருவார். அஞ்சான் படம் சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. பழைய படம் பார்த்துருக்குண்ணா. அந்த படத்தில் ஒரு சின்ன லேக் இருக்குண்ணா. இது அது இல்லை. ஏன்னா பழைய அதே படம் தானா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சின்ன லேக் எல்லாம் கட் பண்ணி சூரிய அப்புறம் இந்த பிரம்மானந்தா சீனு அதெல்லாம் சின்ன கட் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆமாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் படம் நல்லா இருக்குண்ணா. அதாவது 2014 வந்து தேவையில்லாமல் அடிச்சு பாவம் லிங்குசாமி அவரும் அவுட்டு. படம் நல்லா இருக்குது. கூட்டமாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. பழைய அஞ்சானோட இப்போ இன்னும் சூப்பராக இருக்குது. ரெண்டுத்துடும் என்னன்னா ரொம்ப காட்டாமல் கரெக்டாக காட்டியிருக்காங்க. எல்லாத்துலேயும் இப்போ பக்காவாக எடுத்துருக்காங்க. சூரிய போர்ஷனாக கொஞ்சம் லைட்டாக போர் வச்சுது இப்போ ஃபஸ்ட்னா. இப்போனா கொஞ்சம் நல்லா இதாக இருந்தது. ஆமாம். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா அந்த ஒயின் ஷாப்பில் வந்து அது ராஜு பாய் அப்படி அடிப்பாங்களே அந்த நேரம் கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி போட்டுருந்தாங்க. ஆமாம் அதில் கொஞ்சம் நல்லா இன்னும் வைப் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கட் பார்க்க புதுசாக இருந்துச்சு படம். அதாவது வந்து ரீஎடிட்டட் அந்த படம் போட்டிருக்கிறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு, அதாவது ரீஎடிட்ன்ற சில சீன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன்பாங்க, சில கட் பண்ணி. இது என்னென்னா ஒரு ஸ்க்ரீன் பிளேவே வேறு மாற்றிருக்காங்க. அதாவது வந்து ஸ்டார்டிங் நம்ம பார்த்துருக்க படத்துக்கும் இது வந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக என்ன கதையோ அதுலேருந்தே கொண்டு வந்து அப்புறம் நம்ம என்ன தேவையோ அது காட்டிட்டு அந்த 2 ஹவர்ஸுன்றத அவ்வளோ கிறிஸ்பாக ரன் டைமில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்கானுங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ இதே கண்டினியூ அப்போ அந்த டைமில் வந்து இதே எடிட்டிங்கில் இதே மாதிரி ஒரு மோடில் போட்டு கொண்டு போயிருந்தானா அதோட ரிவ்யூ வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். அப்புறம் எடிட்டிங் வந்து சரியாக நடக்கல. அப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே, இப்போ இருக்க ஸ்க்ரீன் பிளே அந்த 2 ஹவர்ஸுன்னு கட்டின கிறிஸ்ப் வந்து சூரிய சீன்ஸ் மொத்தமாக கட் பண்ணார், டோட்டலாக தூக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி அந்த காமெடிஸ் நல்ல இன்க்ளூட் இருக்கப்போ அது இது ஒரு எப்படின்னா அந்த படம் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர்லேயே போயிட்டுருக்கிறதுல வந்து அப்படிலாம் இல்லாமல் இது கதை இதுதான் அந்த ஸ்டோரியாகவே இப்படியே கொண்டு போயிட்டுருக்கா. எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் இல்லாமல் ஒரு ஸ்டோரியாக பார்க்குற நீட்டாக அந்த நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்துக்கு பெரிய பெஸ்ட்டு. நான் என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதான் சொல்லணும். இல்லை கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. ரெண்டுமே ஆக்சுவலி சூரியோட கேரக்டர் ஃபுல்லாக அந்த வர அந்த சீன்லாம் ஃபுல்லாக ட்ரீம் எல்லாம் போயிடுச்சு. காமெடி சீன்ஸ் ஓகே தான், எனக்கு பிடிச்சிருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி என்னென்னா படம் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போர் தான் அடிச்சிருக்கோம் என்ன இருந்தாலும். ஏன்னா சில இடத்துல பேசிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இவங்க ஃபுல்லாகவே ஆக்ஷன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் படம் வந்து எப்படி இருந்ததுன்னா
கதை என்ன கதைன்னு தெரிஞ்சுது, கதை புரியுது அவள் தான். பட் ஆனால் ஒரு மாதிரி மாஸ் சீன் வச்சு ஃபுல்லாக படம் முடிச்சிட்டாங்க, நல்லா இருந்தது. அந்தேரி கிங்லாம் மிஸ்ஸுண்ணா, அது மிஸ் பண்ணேன். அவ்வளோதாண்ணா, மிச்சலாம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் எப்போ போலாம் தானா, மாஸ் தான். பழைய பாட்டுலாம் வந்துச்சு. சூரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டுலாம் போட்டாங்க, அதான் ஜாலியாக இருந்துச்சு. சமந்தா சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ மெய்யழகன் மாதிரி தான் ப்ரோ. மெய்யழகன் யாருமே செலிப்ரேட் பண்ணல, இப்போ அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுவும். ஆமாம், கண்டிப்பாக எல்லா படத்துக்குமே தேவையில்ல. இப்போ தானே எல்லாமே வேறு கமர்ஷியல் ஃபீலிங் வேறு, இப்போ எல்லாமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூரி சீன் தான் ப்ரோ. அப்புறம் மெயினாக இந்த பார் சீனு ஓகே. ரீஎடிட்டிங் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இது முதல்ல பார்த்ததை விட இப்போ பார்த்தது வந்து நல்ல ஒரு பெட்டராக இருக்குது. ஏன்னா இதில் ஓப்பனிங்லேயே வந்து ராஜுபாய் வந்து என்ட்ரி பண்ணிடுறாங்க. என்ட்ரி பண்ணி ஃபஸ்ட்டு வெர்ஷனில் வந்து அது படம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. இது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போகாமல் அப்படியே ஸ்டோரி வந்து அப்படியே ரன் ஆகிற மாதிரி. ராஜுபாயோட இன்ட்ரோ, அவரோட லைஃப் ஸ்டோரி. அப்புறம் வந்து ராஜுபாயை ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் 1 year லேட்டர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவை காமிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணா சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ்லாம் வந்து 50% வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க. ட்ரிம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்து அந்த ட்விஸ்ட்டு அதில் அப்படியே கிருஷ்ணாவோட ஸ்டோரி வந்து ட்ராவல் ஆகுது. நல்லா இருக்கிற ரீஎடிட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முதல்ல இதை வந்து அப்போவே பண்ணியிருந்தா நல்ல ஒரு மாசாக இருந்திருக்கும். அது தேவையில்லாமல் வந்து இல்லை, ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி படத்தை வந்து அப்போ வந்து ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இப்போ அந்த ரீஎடிட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸும் வந்து நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடியன்ஸு பாட்டுக்கெலாம் நல்லா வந்து வைப் பண்ணியிருக்காங்க.